இந்த மசால் பூரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் இதில் அந்த குழம்பு மாதிரி இருக்கிறத கடைசியாக மிச்சம் ஆகிட்டு அப்படியே குடிச்சிடுவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. நைட் பார்த்தீங்கன்னா கம்பம் பிடுங்கிறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாரும் கம்பத்தை சுற்றி வந்து டான்ஸில் ஆடிட்டு இருந்தாங்க. தம்பிங்களை தூங்க வச்சுட்டு நானும் வினோவும் தான் பார்க்க போயிருந்தோம். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ டேஸ் ஆனாலுமே வினோவும் இல்லாமல் இங்கே இருந்துருவேன். இப்போ என்னமோ இருக்க முடியல. அதான் அங்கே போகிறவனா சண்டை போட்டு இங்கே வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே வர வச்சுட்டேன். அது என்னவோ தெரியல, அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் பக்கத்துலேயே இருக்கணும்னு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி தான். அதான் வந்து இப்போலாம் 2 நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் என்னால் ஸ்டே பண்ணுறது இல்லை. வினோ இங்கேருந்து ஒர்க்குக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து இன்னும் முன்னாடியே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி கோழி வந்து முட்டை போடும். நானும் அம்மாவும் போய் பார்த்தோம். அப்போல்லாம் போடலை. அப்போ ஆஃப்டர்நூன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா முட்டை இருந்துச்சு. அதை அப்படியே வச்சுட்டு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஒரு விருந்துக்கு போயிட்டு அப்பா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் நிறைய கெடாலாம் வெட்டி லேபர்ஸ் அவங்களோட அப்புறம் ஃபேமிலி எல்லாத்துக்குமே மண்டபம் பிடிச்சி ரொம்ப கிராண்டாக விருந்து போடுவாங்க. ஸோ அதான் அதை சாப்பிட போயிருந்தோம். சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ஐஸ்கிரீமோட விருந்து முடிச்சாச்சு. நீங்கள் அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னா ஹஸ்பண்டை மிஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விளாகில் பார்க்கலாம்.